Hi students, இன்னைக்கு பார்க்க போற டாபிக் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 12 ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ்ல டேட்டா டைப்ஸ் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி டேட்டா டைப்னா என்னன்னு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல பார்த்துருப்போம் இல்லையா. டேட்டா டைப் அப்படின்னா ஒரு டேட்டாவுக்கும் ஒரு டைப் கொடுத்து செப்பரேட் பண்ணியிருப்பாங்க, அதான் டேட்டா டைப். இந்த இடத்துல டேட்டா அப்படிங்கிறது ரா ஃபேக்ட். எக்ஸாம்பிள் நேம், ஏஜ், மொபைல் நம்பர், இது எல்லாமே வந்து டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேட்டாவுக்கு எல்லாமே வந்து ஒரு டேட்டா டைப் கொடுத்து அசைன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நேம் அப்படின்னா அதுக்கு கேர் டேட்டா டைப் கொடுத்து அசைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜ், மொபைல் நம்பர், இது எல்லாமே வந்து நம்பராக இருக்கு இல்லையா. ஸோ நம்பராக இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இன்டிஜர் டைப் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ ஒரு மார்க் ஷீட் இருக்கு அப்படின்னா அதில் ஆவரேஜ் எல்லாமே பாயிண்ட் வச்சு நம்பராக இருக்கும் இல்லையா. அப்போ பாயிண்ட் வச்சிருக்கிறது எல்லாத்துக்குமே ஃப்ளோட் டபுள்ங்கிற டேட்டா டைப்பில் வந்து அசைன் பண்ணுவாங்க. சரிங்களா. இதே மாதிரி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுவாங்க. SQL எப்படி டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். The data in a database is stored based on the kind of value stored in it. ஸோ டேட்டா பேசிஸில் தான் டேட்டாலாம் ஸ்டோர் ஆகும். எதை பேஸ் பண்ணி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா அதோட வேல்யூ பேஸ் பண்ணி. அப்போ அந்த வேல்யூவை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதோட டேட்டா டைப்பை பொறுத்து தான் அந்த வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி ஒரு ஃபீல்டுக்கும் வந்து டேட்டா டைப்பை அசைன் பண்ணணும். இந்த இடத்துல ஃபீல்டுங்கிறது காலம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. RDBMS அப்படின்னா டேட்டா எல்லாம் டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டேபிள் எப்படி இருக்கும், ரோ அண்ட் காலமாக இருக்கும். அப்போ காலம்க்கு அனதர் நேம் தான் ஃபீல்டு. ஸோ ஒரு ஃபீல்டுக்கும் வந்து டேட்டா டைப் கண்டிப்பாக அசைன் பண்ணியிருக்கணும். ஆல் த வேல்யூஸ் இன் a given field must be of same type. ஸோ எல்லா ஃபீல்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே ஒரே டைப்பாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நேம்ன்ற ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அந்த ஃபீல்டில் எல்லா வேல்யூஸும் எப்படி இருக்கணும், கேர் டேட்டா டைப்பாக தான் இருக்கணும். ஓகே. ஸோ நேமில் போய் நம்ம ஏஜியோ இல்லை மொபைல் நம்பரையோ அந்த மாதிரி நம்பர் எதையும் அசைன் பண்ணக்கூடாது. நேம்னா அது ஃபுல்லாகவே கேர் டேட்டா டைப்பில் தான் இருக்கணும். அதே மாதிரி ஏஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே இன்டி டேட்டா டைப்பில் தான் இருக்கணும். சரிங்களா. ஸோ ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபீல்டு ஃபுல்லாக ஒரே டைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் the ANSI SQL standard recognize only text and number data type. ஸோ ANSI standard recognize. ஸோ ANSI வந்து டெக்ஸ்ட் அண்ட் நம்பர் டேட்டா டைப்பை மட்டும்தான் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ கமர்ஷியல் ப்ரோக்ராம் யூஸ் அதர் டேட்டா டைப்ஸ் லைக் டேட் அண்ட் டைம். டேட் அண்ட் டைம்ங்கிற டேட்டா டைப்பும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ANSI ரெகக்னைஸ் பண்ணலை. ஸோ டெக்ஸ்ட் அண்ட் நம்பர்ஸ் பற்றி மட்டும் பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து கேர்னா வந்து கேரக்டர். எங்கெல்லாம் கேரக்டர் யூஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரிங்குன்னு என்ன பார்த்தோம், கேரக்டர்லாம் சேர்ந்தது தான் ஸ்ட்ரிங்கு. இப்போ ஒரு நேம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங்கு. சரிங்களா. அது தனித்தனியாக இருந்ததுன்னா அது கேரக்டர். ஓகே. ஸோ இது ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் கேரக்டராக இருந்தாலும் அதுக்கு கேர் டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கேரக்டர் தான் வந்து ஷார்ட்டாக கேர்ன்னு சொல்லியிருக்காங்க, கேர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். ஃபிக்ஸ்டு வித் ஸ்ட்ரிங் வேல்யூ. Value of this type is enclosed in single quotes. For example, Anus will be written as Anu S. அதாவது ஸ்கேர் டேட்டா டைப் அப்படின்னா அதோட வேல்யூ எல்லாமே சிங்கிள் குவாட்ஸுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு தான் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அனுஸ் அப்படின்னா அணுக்கு முன்னாடி சிங்கிள் குவாட்ஸ் கொடுக்கணும். ஓகே. அணு தனியாக, எஸ் தனியாக, சிங்கிள் குவாட்ஸ் கொடுத்து செப்பரேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது ஃபிக்ஸ்டு வித் ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருக்கும். அதாவது ஸ்ட்ரிங் வேல்யூக்கான வித் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த இதில் ஃபிக்ஸ்ட் அப்படிங்கிறது இப்போ கேர் ஆஃப் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேர் டைப்புக்குள்ளே அதோட சைஸ் 4 கொடுத்துருக்காங்க அப்படின்னா எத்தனை கேரக்டர் கொடுத்தாலும் அது 4 பைட்டாக தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே. இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் சிங்கிள் குவாட்ஸ் மட்டும் கொடுத்துருந்தோம்னாலும் அது 4 பைட்டை வந்து அலோகேட் பண்ணிக்கும். அணுன்னு கொடுத்துருந்தாலும் 4 பைட்டை அலோகேட் பண்ணும். அணுஸ்ன்னு கொடுத்துருந்தாலும் 4 பைட்டை வந்து அலோகேட் பண்ணிக்கும். சரிங்களா. ஸோ எத்தனை கேரக்டர் யூஸ் பண்ணாலும் 4 பைட்டை அலோகேட் பண்ணிக்குது. அதாவது என்ன நம்ம பைட் கொடுத்துருக்கோமோ அந்த பைட்டை அலோகேட் பண்ணிக்கும். அதுதான் வந்து கேர் டேட்டா டைப். நெக்ஸ்ட் வேர்கேர். இந்த வேர்கேர் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூவில் யூஸ் பண்ணுறது தான். கேருக்கும் வேர்கேருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஃபிக்ஸ்டு வேல்யூவை வித்தை வந்து அலோகேட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன கேரக்டர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதோட வித்தை அலோகேட் பண்ணுறது தான் வேர்கேர். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சிங்கிள் குவாட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு 1 பைட் எடுத்துக்கும். சரிங்களா. அடுத்தது வந்து சம் நேம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நேமை பொறுத்து அதுக்கான பைட்டை வந்து அலோகேட் பண்ணும். இதான் வந்து கேருக்கும் வேர்கேருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட். வேர்கேர் அப்படின்னா வந்து வேரியபிள் கேரக்டர், வேரியபிள் வித் கேரக்டர் ஸ்ட்ரிங். திஸ் இஸ் சிமிலர் டு கேர் எக்ஸப்ட் த சைஸ் ஆஃப் த டேட்டா என்ட்ரி வெரி கன்சிடரபிளி. ஸோ நம்ம என்ன கேரக்டர் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட வித் எல்லாமே இருக்கும். அதுதான் வேர்கேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஇசி. டிஇசினா டெசிமல். It represents a fractional number such as 15.12, 0.123 etc. ஸோ பாயிண்ட் வச்ச நம்பர், அதாவது ஃப்ராக்ஷனல் நம்பர் எல்லாத்துலேயுமே டெசிமல் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம்.
Here the size argument consists of two parts. ஸோ இதில் வந்து டூ பார்ட்ஸ் இருக்கு, precision and scale அப்படின்னு சொல்லிட்டு. the precision indicates how many digits the number may have. ஸோ ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர் இருக்கு அப்படின்னா அதில் எத்தனை நம்பரை யூஸ் பண்ணணும், ஓகே, அதை மென்ஷன் பண்ணுறது தான் precision அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்கேல். The scale indicates the maximum number of digits to the right of the decimal point. அதாவது பாயிண்ட்டுக்கு அடுத்தது வந்து எத்தனை நம்பர் இருக்கணும், ஓகேவா, அதை அசைன் பண்ணுறது தான் ஸ்கேல். ஓகே, ஸோ டெசிமல் எடுத்துட்டிங்கன்னா அதில் டூ பார்ட்ஸ் இருக்குது, ப்ரிசிஷியன் ஸ்கேல்னு சொல்லிட்டு. ப்ரிசிஷியன் அப்படின்றது டோட்டல் நம்பர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ ஹவு many நம்பர்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது ப்ரிசிஷியன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, the size 5,2 indicates precision as 5 and scale as 2. The scale cannot exceed the precision அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5,2ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 5 அப்படிங்கிறது precision, அப்போ 5 நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். 2 அப்படிங்கிறது வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்தது, அதாவது ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்தது எத்தனை டிஜிட் யூஸ் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணுறத 2 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த precision அப்படிங்கிறது may have அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்கே 5 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது, நம்ம 6 டிஜிட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த இடத்துல may have அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஸ்கேல் cannot exceed the precision. ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து ப்ரிசிஷனோட அதிகமாக இருக்கக்கூடாது, ஓகேவா. நெக்ஸ்ட் நியூமரிக். இட் இஸ் சேம் அஸ் டெசிமல் எக்ஸப்ட் தட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் மே நாட் exceed the precision argument அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நியூமரிக் அப்படிங்கிறது டெசிமல் மாதிரியே தான், இதுலேயும் வந்து ப்ரிசிஷியன் ஸ்கேல் இருக்கும். பட் இதில் ப்ரிசிஷியன் அப்படிங்கிறது வந்து மேஹாவ், அதாவது எக்ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஆப்ஷனல் இதில் யூஸ் பண்ண முடியாது. இப்போ 5 இருக்குது அப்படின்னா 5 டிஜிட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். 4 இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே இடத்துல 4 டிஜிட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அதாவது 4 நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும், அதான் நியூமரிக். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ட்னா வந்து இன்டீஜர். ஸோ இன்டீஜர் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணோம்னா ஹோல் நம்பருக்காக யூஸ் பண்ணுறது தான் இன்ட் டேட்டா டைப். இட் ரெப்ரசன்ட் ஏ நம்பர் வித்தவுட் ஏ டெசிமல் பாயிண்ட். ஹியர் த சைஸ் ஆர்குமெண்ட் இஸ் நாட் யூஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டெசிமல் பாயிண்ட் இல்லாதது எல்லாமே, அதாவது ஹோல் நம்பர் எல்லாமே வந்து இன்ட் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுவோம். அதுமாதிரி இது சைஸ் ஆர்குமெண்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. சைஸ் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்ட் ஆஃப், ஸோ இன்ட் டேட்டா டைப் கொடுத்துட்டு அதுக்குள்ளே சம் நம்பர் கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து சைஸ் ஆர்குமெண்ட். இப்போ வந்து இங்கே 5 கொடுக்குறோம் அப்படின்னா இதுதான் சைஸ் ஆர்குமெண்ட். ஸோ இந்த சைஸ் ஆர்குமெண்ட் வந்து இன்ட் டேட்டா டைப்பில் யூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்மால் இன்ட். இட் இஸ் சேம் அஸ் இன்டீஜர் பட் த டிஃபால்ட் சைஸ் மே பி ஸ்மாலர் தென் இன்டீஜர். ஓகே, ஸோ இது வந்து இன்டீஜர் மாதிரியே தான், அதாவது இன்ட் டேட்டா டைப் தான் வந்து ஸ்மால் இன்ட்டுன்னு சொல்லுவோம். பட் இன்டீஜரை விட சைஸ் குறைவாக இருக்கிறது தான் ஸ்மால் இன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ளோட். இட் ரெப்ரசன்ட் ஏ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இன் பேஸ் 10 exponential notation and may define a precision up to a maximum of 64. எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷன், அதாவது இந்த e⁻10 e⁻5 அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் இல்லையா, எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷன் சொல்லிட்டு. ஸோ அதுலலாம் இந்த ஃப்ளோட் பாயிண்ட் நம்பரை, ஃப்ளோட் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணலாம். இதுமாதிரி பாயிண்ட் வச்ச நம்பர் எல்லாத்துலேயுமே ஃப்ளோட் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுவாங்க. இதோட ப்ரிசிஷன் எப்படி இருக்குன்னா 64 வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிசிஷனாக என்ன பார்த்தோம், ஹோல் நம்பர்ஸ், ஓகேவா, பாயிண்ட்டுக்கு முன்னாடி பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லா நம்பரையும் சேர்த்து வர்றது தான் ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரிசிஷன் வந்து 64 நம்பர்ஸ் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரியல். இட் இஸ் சேம் அஸ் ஃப்ளோட் எக்ஸப்ட் த சைஸ் ஆர்குமெண்ட் இஸ் நாட் யூஸ்ட் அண்ட் மே டிஃபைன் ஏ ப்ரிசிஷன் அப் டு ஏ மேக்ஸிமம் ஆஃப் 64. இது வந்து ஃப்ளோட் மாதிரியே தான் ரியல் டேட்டா டைப்பும் யூஸ் ஆகும். இதில் சைஸ் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. சைஸ் ஆர்குமெண்ட்னா என்னென்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த டேட்டா டைப் கொடுத்துட்டு அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏதாவது நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா அதான் சைஸ் ஆர்குமெண்ட். அந்த சைஸ் ஆர்குமெண்ட்டை ரியலில் யூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு டபுள். சேம் அஸ் ரியல் எக்ஸப்ட் த ப்ரிசிஷன் மே எக்ஸீட் 64. ஸோ இதுவும் வந்து ரியல் மாதிரியே தான், அதாவது ஃப்ளோட் ரியல் மாதிரியே தான் டபுள் டேட்டா டைப்பும் யூஸ் ஆகும். பட் இதில் 64 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் 64க்கு அடுத்ததும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 65 நம்பர் இல்லை 66 நம்பரையும் வந்து ப்ரிசிஷனில் யூஸ் பண்ணிக்க முடியும், அதுதான் டபுள். நெக்ஸ்ட்டு SQL கமெண்ட்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ், மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லெசன் பொறுத்த வரையும் SQL கமெண்ட்ஸும் அதோட ஃபங்க்ஷன்ஸும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியும், ஓகேவா. டேபிள்ஸ் ஆர் த ஒன்லி வே டு ஸ்டோர் டேட்டா. டேட்டா எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய வே வந்து டேபிள் தான் இல்லையா. RDBMS பொறுத்தவரை எல்லா டேட்டாவும் வந்து டேபிளில் தான் ஸ்டோர் ஆகும். தேர்ஃபோர் ஆல் த இன்ஃபர்மேஷன் ஹேஸ் டு பி அரேஞ்ச்டு இன் த ஃபார்ம் ஆஃப் டேபிள்ஸ். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் டேபிள் ஃபார்மேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The SQL provides a predetermined set of commands to work on databases. டேட்டாபேஸஸில்
ஒர்க் பண்ணுறதுக்கான ப்ரீ டிட்டர்மைன்ட் கமெண்ட் எல்லாமே SQL ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள் கீவேர்ட்ஸ். தே ஹேவ் ஏ ஸ்பெஷல் மீனிங் இன் SQL. தே ஆர் அண்டர்ஸ்டுட் ஆஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். கீவேர்ட் அப்படிங்கிறது ஸ்பெஷல் மீனிங் தான். ஸோ எல்லா லாங்குவேஜ்லுமே கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க அந்த லாங்குவேஜஸ்க்கான பர்பஸ்க்காக. அதே மாதிரி SQLலையும் கீவேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் மீனிங். இது எதுக்காக யூஸ் ஆகுது? இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கீவேர்டு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ். தே ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் given by the user to the database also known as statements. ஸோ யூசரால் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான் வந்து கமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கிளாஸஸ். தே பிகின் வித் ஏ கீவேர்ட் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ கீவேர்ட் கூட ஆர்கியூமெண்ட் சேர்ந்து வர்றது தான் கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னா வந்து வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளாஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இந்த ஆர்கியூமெண்ட் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு DDL கமெண்ட். ஸோ DDL கமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்ட் 1ல் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ DDLல இருக்கக்கூடிய கமெண்ட்லாம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் கமெண்ட், அதாவது கிரியேட் டேபிள் கமெண்ட். யூ கேன் கிரியேட் ஏ டேபிள் பை யூசிங் த கிரியேட் டேபிள் கமெண்ட். ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல கிரியேட் டேபிள்ங்கிற கமெண்ட்டை யூஸ் பண்ணணும். When a table is created, its columns are named, data types and size are to be specified. Each table must have at least one column. The syntax கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கிரியேட் டேபிள்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணணும். அதுமாதிரி அந்த டேபிள் கிரியேட் பண்ணக்குள்ள காலம்கான நேம் கொடுக்கணும். அதோட டேட்டா டைப், சைஸ் இது எல்லாமே வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். அதுமாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு காலமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சின்டெக்ஸ் பார்க்கலாம். கிரியேட் டேபிள், டேபிள் நேம், காலம் நேம், டேட்டா டைப், சைஸ். இதே மாதிரி நீங்கள் எத்தனை காலம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை காலம் நேமை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, இங்கே வந்து 2 காலம் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. அதனால் 2 காலம் நேம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதான் வந்து இதோட சின்டெக்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிரியேட் டேபிள் நேம்ன்ற இடத்துல டேபிளோட நேம் நீங்கள் என்ன டேபிள் நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ ஸ்டூடெண்ட்கான டேபிள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட். ஓகே, இப்போ எம்ப்ளாயி டீட்டெயில் வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல எம்ப்ளாயி இல்லையா? ஸோ அது மாதிரி டேபிள் நேம் எந்த டேபிள் கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த டேபிள் நேமை மென்ஷன் பண்ணிக்கணும். இங்கே வந்து ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட் பண்ண போகிறதால கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட், டேபிள் நேம்ன்ற இடத்துல ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காலம் நேம், டேட்டா டைப், சைஸ் இல்லையா? ஸோ அடுத்து வந்து காலம் நேம் எத்தனை காலம் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த காலம் நேமும் அதோட டேட்டா டைப், சைஸ் எல்லாமே மென்ஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அட்மிஷன் நம்பர், ADMNO அப்படிங்கிறது அட்மிஷன் நம்பரோட ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. இதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். இன்டீஜர்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்பராக இருக்கிறது எல்லாமே. ஓகே, அப்போ அட்மிஷன் நம்பர் எல்லாமே வந்து என்னவா கொடுக்கணும்? நம்பராக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு நேம். நேம்க்கு வந்து கேருங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேருக்குள்ளே வந்து அதோட சைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேர் டேட்டா டைப் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து கேர் டேட்டா டைப்பில் வரும். இப்போ நேம்னா நேமாக தான் இருக்கணும். ஓகே, அங்கே வந்து நம்பர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் கேர் டேட்டா டைப் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே சைஸ் 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 20 கேரக்டர் தான் அதில் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதான் வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்கக்கூடிய சைஸ். நெக்ஸ்ட்டு ஜெண்டர். ஜெண்டர் வந்து கேர் டேட்டா டைப்பில் வரும். இதோட சைஸ் வந்து 1 கொடுத்துருக்காங்க. அப்போது ஜெண்டரில் வந்து மேல் ஆர் ஃபீமேல் அப்போது M ஆர் F அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ். ஏஜில் வந்து இன்டீஜர். ஸோ ஏஜ் அப்படின்னாவே வந்து நம்பராக இருக்கும் இல்லையா? அதேமாதிரி ஹோல் நம்பராக தான் இருக்கும். ஏஜை வந்து பாயிண்ட் வச்சுலாம் பிரிக்க மாட்டாங்க இல்லையா? ஹோல் நம்பராக இருக்கிறதால அந்த இடத்துல இன்டீஜர் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பிளேஸ். பிளேஸுங்கிறதுக்கு கேர் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளேஸ் அப்படிங்கிறது வந்து எந்த பிளேஸ் அது எல்லாமே நேமாக தான் இருக்கும், ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால கேர் டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் வந்து 10. அப்போ 10 கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணணும். டேபிள் கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் டேபிளுங்கிற கமெண்ட்டை யூஸ் பண்ணணும். டேபிள் நேம் கொடுக்கணும். இந்த டேபிள் நேம்க்கு அடுத்தது வந்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்கணும். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் காலம் நேம், அதோட டேட்டா டைப், சைஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும். ஒரு காலமுக்கும் அடுத்த காலமுக்கும் செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்துட்டு எண்டில் செமிகோலன் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இப்படி தான் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த டேபிள் இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா இது எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அட்மிஷன் நம்பர் ADMNO. சரிங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளாக இப்போ க்ரியேட் ஆகியிருக்கும்.
இதுக்குள்ள வந்து வேல்யூ எல்லாமே நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஓகே. அது வந்து டிஎம்எல் கமாண்ட்ல அந்த வேல்யூலாம் இன்சர்ட் பண்றதுக்கான கமாண்ட் இருக்கும். இன்சர்ட் கமாண்ட் இருக்கும். அப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்றது தான். இப்போ இந்த இந்த லைன்ல நம்ம டைப் பண்ணோம்னா, இந்த மாரி ஒரு டேபிள் வந்து நமக்கு கிடைக்கும். SQL பொறுத்தவரையும். ஓகேவா? நெக்ஸ்ட் the above one is a simple table structure without any restriction. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இதுல கிடையாது இல்லையா? ஸோ ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது இந்த இடத்துல கண்டிஷன் அப்படிங்கிறது மீனிங். ஸோ எந்த கண்டிஷனுமே கொடுக்காம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள் தான் பார்த்துருக்கோம். யூ கேன் ஆல்சோ செட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் டு லிமிட் த டைப் ஆஃப் டேட்டா தட் கேன் கோ இன் டு த ஃபீல்ட்ஸ் ஆஃப் த டேபிள். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த டேபிளில் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கண்டிஷனுக்கு தான் அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் யூஸ்டு டு லிமிட் த டைப் ஆஃப் டேட்டா தட் கேன் கோ into a டேபிள். ஒரு டேபிளில் வந்து அதோட லிமிட்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். திஸ் என்ஷூர்ஸ் அக்யூரசி அண்ட் ரிலியபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ரிலியபிலிட்டி அதாவது உண்மையாக இருக்கணும், நம்புற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ரிலியபிலிட்டியாக இருக்கிறதுக்கு இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணுறாங்க டேட்டாபேஸில். கன்ஸ்ட்ரெயின்ஸ் குட் பி எய்தர் ஆன் ஏ காலம் லெவல் ஆர் ஏ டேபிள் லெவல். இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை காலம் லெவல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், டேபிள் லெவல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். காலம் அப்படிங்கிறது வந்து ஃபீல்டு இல்லையா? ஒரு காலமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் காலமில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரெயின்ஸ் இஸ் ஏ கண்டிஷன் அப்ளிகேபிள் ஆன் ஏ ஃபீல்ட் ஆர் செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ். ஸோ கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிஷன் அப்ளிகேபிள் தான். அதாவது கண்டிஷனை தான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஃபீல்டுலையும் யூஸ் பண்ணிக்கலாம், செட் ஆஃப் ஃபீல்டுலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஒரு ஃபீல்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது காலம் லெவல், செட் ஆஃப் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது டேபிள் லெவல். ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. காலம் கன்ஸ்ட்ரெயின்ஸ், டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ். காலம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்ளை ஒன்லி இன்டு இண்டிவிஜுவல் காலம்ஸ். ஒரு காலமில் மட்டும் யூஸ் பண்ணுறோம்னா அது காலம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்ளை டு ஏ குரூப் ஆஃப் ஒன் ஆர் மோர் காலம்ஸில் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ். சின்டெக்ஸ் ஃபார் ஏ டேபிள் கிரியேட்டட் வித் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இஸ் கிவன் அஸ் பிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நார்மலாக ஒரு டேபிள் கிரியேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துரும். இதில் கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணி டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கிரியேட் டேபிள் நேம், காலம் நேம், டேட்டா டைப், சைஸ், காலம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ காலம் நேம் கொடுத்துருக்கோம், அதோட டேட்டா டைப், அதோட சைஸ் மட்டும் கொடுப்போம் நார்மல் டேபிளில். இதுக்கு பக்கத்தில் என்ன கொடுக்குறோம்? காலம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இதில் ஏதாவது கன்ஸ்ட்ரெயின்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல காலம் கன்ஸ்ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் காலம் நேம், டேட்டா டைப், சைஸ், காலம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ், காலம் நேம். ஓகே. ஸோ டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணக்குள்ள எண்டில் கொடுக்குறது தான் டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காலம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்றது அந்தந்த காலம்க்கு எண்டில் கொடுக்குறது காலம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஓகே. ஃபாலோவிங் இஸ் an example for student table with not null column constraints. ஸோ எக்ஸாம்பிள் வந்து நாட் நல்ன்ற ஒரு காலம் கன்ஸ்ட்ரெயினை இப்படி யூஸ் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட், அட்மிஷன் நம்பர் இன்டிஜர், நாட் நல், பிரைமரி கீ. இந்த இடத்துல பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாட் நல்னு கொடுத்துருக்காங்க. நாட் நல் அப்படின்னா வந்து நல் வேல்யூஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே. அதான் நாட் நல்ன்றது மீனிங். இப்போ அட்மிஷன் நம்பரில் கொடுத்துருக்காங்களா? இப்போ அட்மிஷன் நம்பரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அட்மிஷன் நம்பர் அதில் இருக்கணும். சரிங்களா? ஸோ அட்மிஷன் நம்பர் அதில் இல்லை அப்படின்னா வந்து அந்த இடத்துல எரர் காமிக்கும். ஓகே. ஸோ நாட் நல்ன்றது அதான் அட்மிஷன் நம்பரில் நாட் நல் இருக்குது. அடுத்தது வந்து நேமில் நாட் நல் இருக்குது. அப்புறம் அட்மிஷன் நம்பர், நேம் ரெண்டுத்துலையுமே வந்து பிளாங்காக இருக்கக்கூடாது. ஓகே. எந்த ஒரு ரோவும் வந்து பிளாங்காக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இதுக்கு வந்து பிரைமரி கீ யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரைமரி கீழ யூனிக் கீழ தான் இந்த நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வரும். ஓகே. இப்போ டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்க்கலாம். இது வந்து 5 மார்க், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. Constraints ensure database integrity, therefore known as database integrity constraints. The different type of constraints வந்து unique constraints, primary key constraints, default constraint, check constraints. இதில் வந்து 4 type of constraints இருக்கு. ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு unique constraints. unique அப்படின்னாவே வந்து செப்பரேட்டாக இருக்கிறது தான் வந்து யூனிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? திஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ஷூர் தட் no two rows have the same value in the specified column. ஓகே. ஒரு காலமில் வந்து 2 ரோவில் ஒரே வேல்யூ இருக்கக்கூடாது. சேம் வேல்யூ இல்லாமல் இருக்கிறது தான் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ யூனிக் அப்படின்னாவே வந்து செப்பரேட், தனித்தன்மையாக இருக்கிறது தான் வந்து யூனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ தனித்தன்மை அப்படின்னா வந்து ஒரு நேம் திரும்ப வரக்கூடாது. சரிங்களா? ஸோ சேம் வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் ஆகும்.
For example, unique constraints applied on admission number of the student table ensure that no two students have the same admission number and the constraints can be used as அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அட்மிஷன் நம்பரில் வந்து இந்த யூனிக் கன்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நேம் ஒரே கிளாஸில் வந்து 2 நேம் கூட இருக்கலாம். பட் வந்து 2 அட்மிஷன் நம்பர் யாருக்குமே இருக்காது. ஏன் இப்போ 30 ஸ்டூடெண்ட்டில் வந்து ஒரு 2 நேம் வந்து சேம் நேம் இருக்குது அப்படின்னா அட்மிஷன் நம்பர் வந்து சேமாக இருக்காது. அந்த 2 நேமுக்கும் செப்பரேட் அட்மிஷன் நம்பர் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து இந்த யூனிக் கன்ஸ்டன்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சேம் நம்பர் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு இந்த யூனிக் கன்ஸ்டன்ட்ஸ் யூஸ் ஆகும். ஓகே, எப்படி ரைட் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட். ஸோ எந்த இடத்துல வந்து டேபிள் கிரியேட் பண்ணாலும் இந்த கிரியேட் டேபிள் கமாண்ட் தான் யூஸ் ஆகும். சரிங்களா? கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ங்கிறது டேபிள் நேம். அட்மிஷன் நம்பர் இன்டிஜர் நாட் நல் யூனிக். சரிங்களா? இந்த இடத்துல தான் யூனிக் கன்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நாட் நல். அப்போ சேம் வேல்யூ வந்து ரிப்பீட்டடாக வந்தது அப்படின்னா வந்து இந்த இடத்துல எரர் வரும். சரிங்களா? ஸோ யூனிக் கன்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து சேம் வேல்யூவை அக்செப்ட் பண்ணிக்காது. அதுதான் யூனிக் கன்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நேம் கேரில் நாட் நல்னு கொடுத்துருக்காங்க. நாட் நல் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தோம்? நல் வேல்யூ எம்டியாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு காலமோ இல்லை ரோவோ வந்து பிளாங்காக இருக்கக்கூடாது இந்த நேம் ஃபீல்டை பொறுத்த வரையும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நாட் நல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, when two constraints are applied on a single field it is known as multiple constraints. ஒரு காலம்ல ஒரு டேபிளில் 2 ஃபீல்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க, கன்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது மல்டிபிள் கன்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த எபோ மல்டிபிள் கன்ஸ்டன்ட்ஸ் நாட் நல் அண்ட் யூனிக் ஆர் அப்ளைட் ஆன் ஏ சிங்கிள் ஃபீல்டு அட்மிஷன் நம்பர். இதில் ஒரே ஃபீல்டில் வந்து 2 கன்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அட்மிஷன் நம்பரில் நாட் நல்லுங்கிற கன்ஸ்டன்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, யூனிக்ன்ற கன்ஸ்டன்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து மல்டிபிள் கன்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The constraints are separated by a space and at the end of the field definition a comma is added அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கன்ஸ்டன்ட்க்கும் அடுத்த கன்ஸ்டன்ட்ஸ்க்கும் இடையில வந்து ஸ்பேஸ் இருக்கணும். பாருங்க, நாட் நல் ஸ்பேஸ் யூனிக் அப்படின்னு வந்து செப்பரேட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் எண்டில் வந்து கமா கொடுத்து செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? By adding these two constraints, the field admission number must take some value, will not be null and should not be duplicated. Okay, so இந்த admission numberல 2 constraint யூஸ் பண்ணியிருக்காங்க, not null and unique constraint சொல்லிட்டு. இந்த not null அப்படிங்கிறது வந்து அதில் வந்து எம்டி பாக்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு not null யூஸ் ஆகும். அண்ட் யூனிக் கன்ஸ்டன்ட் வந்து டியூப்ளிகேட் வேல்யூவை அலோவ் பண்ணாது. சரிங்களா? டியூப்ளிகேட் வேல்யூ அப்படின்றது தான் சேம் வேல்யூ திரும்ப வர்றது தான் டியூப்ளிகேட் வேல்யூ அப்படிம்பாங்க. டியூப்ளிகேட் வேல்யூவை அலோவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த யூனிக் கன்ஸ்டன்ட்ஸ் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பிரைமரி கீ கன்ஸ்டன்ட்ஸ். இந்த கன்ஸ்டன்ட்ஸ் டெக்ளேர் எ ஃபீல்ட் அஸ் எ பிரைமரி கீ விச் ஹெல்ப்ஸ் டு யூனிக்லி ஐடென்டிஃபை எ ரெக்கார்டை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த பிரைமரி கீ யூஸ் ஆகும். It is similar to unique constraints except that only one field of a table can be set as primary key. ஸோ இதுவும் வந்து யூனிக் கீ மாதிரியே தான் இருக்கும். பட் இது ஒரு ஃபீல்டை மட்டும் செப்பரேட் பண்ணுறதுக்கு ப்ரைமரி கீ யூஸ் ஆகுது. The primary key does not allow null values and therefore a field declared as primary key must have the not null constraints. ஸோ ப்ரைமரி கீ வந்து நல் வேல்யூ அசர்ட் பண்ணிக்காது. அதனால் அந்த இடத்துல நாட் நல் கன்ஸ்ட்ரெயினும் யூஸ் பண்ணணும். இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் நம்பர் இண்டிஜர் நாட் நல் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ். சரிங்களா? யூனிக் கீயில் பார்த்தோம் இல்லையா, நாட் நல் யூனிக் கீன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பிரைமரி கீயில் நாட் நல் பிரைமரி கீ அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். In the above example, admission number field has been set as primary key and therefore will help us to uniquely identify a record. It is also set not null, therefore this field value cannot be empty. Okay, so primary key set பண்ணுறதால ஒரு ரெக்கார்டை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணும். அதாவது இப்போ ஒரு அட்மிஷன் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அட்மிஷன் நம்பர் ரிலேட்டடான டீட்டெயில் எல்லாமே எடுத்துக்க முடியும். அதுதான் வந்து ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லுவோம். யூனிக் கீயில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சேம் வேல்யூ ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறது யூனிக் கீன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ப்ரைமரி கீ அப்படின்னா யூனிக்காக ஒரு ரெக்கார்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது ப்ரைமரி கீ. இதில் நாட் நல் யூஸ் பண்ணியிருக்கிறதால எம்டி பாக்ஸஸ் வந்து அலோவ் பண்ணாது. நெக்ஸ்ட் டிஃபால்ட் கன்ஸ்டன்ட்ஸ். இந்த டிஃபால்ட் கன்ஸ்டன்ட்ஸ் இஸ் யூஸ்டு டு அசைன் டிஃபால்ட் வேல்யூ ஃபார் த ஃபீல்டு. ஒரு ஃபீல்டுக்கு டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கறதுக்கு தான் அந்த டிஃபால்ட் கன்ஸ்டன்ட் யூஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு என்ன வந்து ஏஜுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏஜ் 12th ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்குமே 17 ஏஜாக இருக்கும் அப்படின்னு டிஃபால்ட்டாக ஒரு ஏஜை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது யாருக்கு ஏஜ் தெரியலையோ
அதான் ஏஜ் யாருக்கு நம்ம குடுக்கலையோ ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து 17 அதுல ஆட் ஆகும். அதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ 30 ஸ்டூடண்ட்ஸ்ல ஒரு 20 ஸ்டூடண்ட்ஸ்க்கான ஏஜ் தெரியுது. நம்ம வந்து டைப் பண்ணிட்டோம். ரிமைனிங் ஸ்டூடண்ட்ஸ்க்கான ஏஜ் தெரியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது 17 எடுத்துக்கும். சரிங்களா? அதாவது டிஃபால்ட் வேல்யூவே எடுத்துக்கும். நம்ம அதுல என்ன வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூவே எடுத்துக்கும். அதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. When no value is given for the specified field having default constraints, automatically the default value will be assigned to the field. ஸோ ஒரு ஃபீல்டில் வந்து நம்ம வேல்யூ எதுவுமே அசைன் பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் வேல்யூவை அதில் அசைன் பண்ணிக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள், கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட். இது வந்து அஸ்யூஷுவல் பார்த்த எக்ஸாம்பிளே தான். இதில் டிஃப்ரெண்ட்டாக எதாவது கொடுத்துருக்காங்க. அதாவது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான ஃபீல்டு ஏஜ் இன்டீஜர் டிஃபால்ட் ஈக்குவல் டு 17. இந்த இடத்துல தான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபால்ட் ஈக்குவல் டு 17. இப்போ ஏஜில் நம்ம வேல்யூ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது டிஃபால்ட்டாக 17ன்ற வேல்யூவை அசைன் பண்ணிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு செக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். The constraints helps us to set a limit value placed for a field. ஒரு ஃபீல்டில் வேல்யூ லிமிட் வேல்யூ கொடுக்கறதுக்கு தான் அந்த செக் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் ஆகுது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், அந்த ஏஜ் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏஜ் வந்து செக் லெஸ் தென் ஈக்குவல் டு 19 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஏஜ் வந்து 19ஆக இருக்கலாம், ஆர் 19க்கு பிலோவாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்க ஏஜை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல செக் கன்ஸ்ட்ரெயின்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். when we define a check constraint on a single column it allows only the restricted values on that field அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபீல்டில் ரெஸ்ட்ரிக்டட் வேல்யூஸ், இந்த வேல்யூஸ் இருந்தால் மட்டும்தான் அதில் அலோவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கிறதுக்காக இந்த செக் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். In the above example, the check constraint is set to age field where the value age must be less than or equal to 90. 19 விட லெஸ்ஸாக இருக்கலாம், ஏஜ் ஆர் 19ஆக இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஏஜில் வேல்யூ அசைன் ஆகும். சரிங்களா? அப்படி வேறு 20, 21 அந்த மாதிரி வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அதில் அசைன் ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல செக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட். When the constraint is applied to a group of field of the table, it is known as table constraints. ஸோ மோர் தென் ஒன் ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ணுறோம், நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட். The table constraint is normally given at the end of the table definition. ஒரு டேபிள் டெஃபினேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன கொடுக்கணும், டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்டை கொடுக்கணும். Let us take a new table, namely student 1 with the following field: admission number, first name, last name, gender, age, place. ஒரு இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளை பற்றி பார்த்தோம். இப்போ ஸ்டூடெண்ட் 1ன்ற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறாங்க. அதில் வந்து எங்கே டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம், டேபிள் டெஃபினேஷனுக்கு லாஸ்ட்டில். டேபிள் டெஃபினேஷன்னா இதுதான். சரிங்களா? இதோட எண்டில் கொடுக்குறது தான் டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரைமரிக்கு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நேமுக்கும் லாஸ்ட் நேமுக்கும் வந்து ப்ரைமரிக்கு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஓகேவா? அதாவது 2 ஃபீல்டில் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி அட்மிஷன் நம்பரில் நாட் நல்லுங்கிற கன்ஸ்ட்ரெயின்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. டேபிள் டெஃபினேஷனுக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் இது டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதோட கிளாஸ் ஓவர். ரிமைனிங் டாபிக் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.